ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஜூன் 4ஆம் தேதி முதல், அதாவது நேற்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் மக்களுடன் முதல்வர் முகாமில் வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க வந்து முகாம் வந்து நடக்கலை, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எப்போ முகாம் நடக்கும், இது போல் வந்து டிஸ்ட்ரிக்ட் நேமை மென்ஷன் பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாதுருக்கு. அரசு அறிவிப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாக வந்து முகாம் நடக்கும், 9000 இடங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் முகாம் வந்து எங்கே வந்து நடக்கும், அதை எப்படி வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத தான் முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணதுனால நான் சொன்ன டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தவற விடுவீங்க. இன்றைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வந்து வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோவை 4 நிமிஷத்துக்கு மேலே வந்து எப்படி ஆன்லைனில் நீங்கள் வந்து எந்த இடத்துல முகாம் வந்து நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா 4 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ வந்து பார்த்தா வந்து போதும். அதாவது டேரெக்டாக வந்து 4வது நிமிஷத்தில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தவற விடுவீங்க. நிறைய பேர் நேற்றே வந்து இது ஃபுல்லாக வந்து ஃபேக் நியூஸ், இது ஃபுல்லாக வந்து இதுக்கு மேலே வந்து முகாமே வந்து நடக்காது, இந்த கலைஞர் மகளிர் உரிமத்தில் வரக்கூடிய எல்லாமே வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது பல்வேறு நியூஸ் சேனல்லையும் வந்து போய் பார்க்கலாம். அரசு அஃபிஷியலாக வந்து செய்தி வெளியிட கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து நான் இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரூஃபாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஜூன் மாதம் வந்து முகாம் நடக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாத வந்து பார்க்கணுன்னா இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், அஃபிஷியல் நியூஸ், அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய செய்தி வெளியீடு, இது சம்மந்தமாக தான் நம்ம வந்து டெய்லி வீடியோ வந்து போஸ்ட் பண்ண வரோம். எந்த ஒரு தவறான தகவலையும் வந்து நம்ம வந்து பரப்புறதில்லை. முக்கியமாக வந்து இதை வந்து நோட் பண்ணிங்க. நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக வந்து பார்த்தா தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரியும் அப்படின்றது வந்து தெரியும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் அப்படின்றத அமைச்சர் கீதா ஜீவனும் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாக வந்து முகாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புலேருந்து அரசு அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சர் சிலரோட வந்து ஒரு சிலவங்க வந்து தெரிவிச்சுன்னு வராங்க. நம்ம சேனல்லையும் வந்து நம்ம அதை தான் வந்து மென்ஷன் பண்ணோம். முகாம் வந்து எப்பயா இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முக்கியமாக இது மட்டும் இல்லாமல் ரீசனாக வந்து சட்டப்பேரவையிலே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே அதுக்கான அறிவிப்பாக வந்து அஃபிஷியலாக நியூஸ் சேனல்லே வந்து கொடுத்துருந்தா. அது மட்டும் இல்லை சட்டப்பேரவையிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஜூன் முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். நல்லா நோட் பண்ணுங்கள், ஜூன் முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத முதலமைச்சரே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி முதல் 9000 இடங்களில் முகாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் செய்தி வெளியீடுகளாக கூட வந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருந்தாங்க. அரசு அஃபிஷியல் செய்தி வெளியீடாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த முக்கியமான பாயிண்ட் மட்டும் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அனுப்புகிறேன். அதாவது வந்து வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். மேக்ஸிமம் பிடிஎஃப்ல வந்து இது வந்து இருக்கும். அரசு செய்தி வெளியீட்டில் பிடிஎஃப்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது வந்து கிடைக்கும். அந்த லிங்க்கை கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட இந்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். அதாவது இந்த பணி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் 4ஆம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் கோரிக்கைகளை கேட்டப்படு அது மட்டும் இல்லாமல் பணிகள் தொடங்க இருக்கிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த பணி 9000 இடங்களில் நடைபெற இருக்கிறது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. அப்படி நடைபெறும் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்குதோ அவர்களுக்கு முறையாக விண்ணப்பித்தல் நிச்சயமாக விரைவில் வந்து அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இது சம்மந்தமாக தான் நம்ம சேனல்லையும் வந்து நேற்று முந்தினேற்று எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வேலை தெரியல அப்படின்னா இது கூட ஒரு அஃபிஷியல் நியூஸ் சேனல் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது உங்கள் ஊரில் தாலுகா ஆஃபீஸில் சென்று நீங்கள் வந்து கேட்கலாம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்க மாட்டேன் தான் சொல்லியிருந்தேன். டேரெக்டாக போய் உங்களை விண்ணப்பம் பண்ண சொல்லலை. முகாம் எங்கு நடைபெறுகிறது அப்படின்ற தகவலை வந்து அவங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ண முடியல, உங்களுக்கு தகவல் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இது போகிற சேனல்ஸில் தான் மட்டும்தான் வந்து நம்ம கேட்டுக்க முடியும். ஒரு வீட்லேயும் வந்து இது போல் வந்து முகாம் வந்து நடக்குது அப்படின்றதுலாம் வந்து தெரிவிக்க மாட்டாங்க. இது போல் வந்து அஃபிஷியலாக நம்ம கிடைக்கிற நியூஸை வச்சு நம்மளே வந்து கேட்டு மட்டும்தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுங்க. இது சம்மந்தமாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்.
இது மட்டும் இல்லாமல் இதை எப்படி வந்து அரசு தரப்புலேருந்து முகாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணதுனால எங்கே முகாம் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே அது சம்மந்தமாக வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் வந்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து கிடச்சிருந்து. அந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்லாம் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சர்ச் பாரில் போயிட்டு டிஎன் ஸ்பேஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு என்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ரீனில் எப்படி வந்து டைப் பண்ணுறோமோ அதே போல் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாவட்டங்கள் எத்தனை மாவட்டங்களில் வந்து இருக்குதோ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தோட லிங்க் அதாவது போர்ட்டல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கூட வந்து பார்க்கலாம். எல்லா மாவட்டத்தோட லிங்க் ஃபுல்லாக வந்து இருக்கும். அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்திலேருந்து நேற்று நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிளிக் பண்ணி வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்கிறேன். அந்த அரியலூர் மாவட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் வந்து அஃபிஷியல் வெப்சைட் போர்ட்டல் அந்த டிஸ்ட்ரிக்டான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அரியலூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு வந்து கார்னரில் இருக்கும். அதை தமிழ்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க நம்ம சேஞ்ச் பண்ணுறது போல். அதே போல் சர்ச் லோகோ வந்து ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதுதான். அந்த சர்ச் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் பார் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் கீபோர்டை வந்து மாற்றிட்டு மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணணும். இப்போ நான் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். லோகோ அதாவது வந்து சர்ச் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் மக்களுடன் முதல்வர் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். மக்களுடன் முதல்வர் அப்படின்னு கொடுத்தோடனே அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எப்போல்லாம் வந்து மக்களோட முதல்வர் வந்து முகாம் வந்து நடக்கும், இப்போ ரீசனாக எங்கெங்கெல்லாம் வந்து நடந்திருக்கு, அந்த முகாம் வந்து பயன்படுத்தி என்னென்னலாம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற சம்பந்தமாக பிடிஎஃப்லேயே ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. 3ஆம் கட்டமாக வந்து நடந்திருக்கா, இப்போ 4ஆம் கட்டமாக வந்து நடப்பெற போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் 3 கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட முதல்வர் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்திருந்தால் 4ஆம் கட்டமாக வந்து நடைபெற போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே வந்து 24/5/2025 வந்து நடைபெற்றிருந்தது. அதுக்கான என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்கள் பிடிஎஃபாக கூட அந்த வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்து வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் நீங்கள் 1 by 1 வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில். இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அரியலூர் மாவட்டம் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டம், கடலூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இது போல் வந்து எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கடலூர்லேருந்து நேற்று நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பனும். அதுலேயும் சர்ச் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மக்களுடன் முதல்வர் முகாம் அப்படின்ற வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னவோ அது டீட்டெயிலாக வந்து வரும். இதுதான் வந்து அஃபிஷியலாக வந்து மேக்ஸிமம் நான் உங்களுக்காக அனலைஸ் பண்ணி செக் பண்ணி வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இதுவும் வந்து தெரியலாம் உங்களுடைய அருகில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னா விஓ ஆஃபீஸ்கிட்ட வந்து போய்க்கலுங்க. இல்லை தாலுகா ஆஃபீஸில் வந்து கேட்டிங்கன்னா நேற்று நம்ம போட்ட வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அருகில் இருக்கிற ஸ்கூல்லையோ இல்லை அங்கன்வாடியிலையோ இல்லை ரேஷன் ஷாப்லையோ இல்லை ஊராட்சி சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து உங்கள் வில்லேஜில் வந்து இருந்ததுன்னா அங்கே கூட வந்து முகாம் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம நேற்று வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே தான் இன்றைக்கி வந்து மென்ஷன் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிச்சின்னா எங்கே முகாம் நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். அப்படிங்களா மேக்ஸிமம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக கூட உங்கள் வில்லேஜில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் முகாம் மட்டும் இல்லாமல் விண்ணப்பம் வந்து அஃபிஷியலாக ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணுவாங்களா இல்லை மேனுவலாக இந்த ஃபார்ம் மூலிமா நம்ம ஃபில்அப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகளை வந்து கேட்டு வரீங்க. அதுக்கான அப்டேட் கூடிய விரைவில் நம்ம சேனல்லே வந்து வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% அதாவது வந்து தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து இது வரைக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா நியூஸ் சேனல்லே வந்து வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா இதே அப்ளிகேஷன் பயன்படுத்த கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பயன்படுத்தினா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தெளிவாக வந்து புரியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது இந்த திட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் முகவரி வந்து கரெக்டாக வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா கலாய்வில் வந்து செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் ரீசனாக வந்து வாடகை வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா வேறு வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் வந்து ஏற்கனவே வேறு வீட்டில் இருந்து இப்போ வந்து வேறு வீடு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக வந்து ஆதார் கார்டை வச்சு அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. உங்களுடைய ரேஷன் கார்டில் அட்ரஸ் வந்து தவறாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கலாய்வில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் ஆகலாம். இந்த பணம் வந்து வராத கூட வந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஆதார் கார்டில் பிரைமரியாக என்பிசிஐ லிங்க் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக வந்து இன்றைக்கே இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து இருக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து வரும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்பிசிஐ லிங்க், அடுத்தது வந்து ரேஷன் கார்டு சம்மந்தமாக வந்து கரெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இது சம்மந்தமாக வந்து இன்றைக்கே வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள். 2000 லைக் மேலே வந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நாளைக்கு வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் முகாம் வந்து நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி வந்து ஆன்லைனில் வந்து எங்கே முகாம் நடக்கும் அப்படின்றத செக் பண்ணுறது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக வந்து அமையும். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இந்த ஸ்கீம் சம்மந்தமாக மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் கூட மிஸ் பண்ணாத ரிப்ளை பண்ணி வந்திருப்பேன். கண்டிப்பாக நேற்று வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் மேக்ஸிமம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி அனலைஸ் பண்ணி தான் வந்து போடுறேன். கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கடைசி வரைக்கும் பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.